நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2329 மாவட்ட நீதிமன்றத்திற்கான எக்ஸாமினர், ரீடர், டிரைவர், காபிஸ்ட் அட்டெண்டர், ஆபீஸ் அசிஸ்டன்ட், கிளீன்லெஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் போன்ற பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் கொடுத்துருந்தாங்க. அந்த நேரம் சர்வருக்கு நிறைய பிரச்சனைனால, அதே மாதிரி எடிட் ஆப்ஷன் இல்லாதனால நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. திரும்ப ஒரு 1 வீக் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஜெக்டட் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய நேம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிஜெக்டட் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வந்து இருந்துச்சு அப்படின்னா பயப்படாதீங்க, உங்களை வந்து எக்ஸாம் வந்து நீக்க மாட்டாங்க. ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டியிருப்பீங்க. அந்த நேரம் சர்வர் பிரச்சனைனால உங்களால் அப்லோட் பண்ண முடிஞ்சிருக்காது. அதே மாதிரி சிலர் பெய்ட் பண்ணிட்டு அப்படியே மறந்துருப்பாங்க, அப்லோட் பண்றதுக்கு மறந்துருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுடைய சூழ்நிலை காரணமாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லில் இருந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு இமெயில் ஐடிக்கு வந்து 15/9/2024 நீங்க மெயில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி அனுப்பணும் அப்படின்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். யாராவது உங்களுக்கு மிஸ்டேக் ஆரம்பிச்சு உண்மையிலே எங்களுக்கு மெயில் இந்த மாதிரி சென்ட் பண்ண தெரியல அப்படின்னா, கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க எந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க வந்து மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்ஸா நம்ம வந்து சொல்லுவோம். அது சம்பந்தமா ஒரு வீடியோ கூட நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். இந்த மெயில் அனுப்புறது கவனமா அனுப்பணும். அது எந்த ஃபார்மேட்ல அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து இன்று அவசரம் வேண்டாம், மெயில் அனுப்புறது தப்பா அனுப்பி பிறகு உங்க இது ரிஜெக்ட் ஆயிரும். அதனால இன்று இரவு ஒரு 9 மணிக்கு எந்த ஃபார்மேட், அந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் நீங்க வந்து மெயில் வந்து அனுப்பணும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து இரவு 9 மணிக்கு வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த மாவட்ட வாரியம் நீங்க வந்து பாருங்க, முதல்ல செக் பண்ணி பாருங்க அந்த ரிஜெக்ட் லிஸ்ட்ல வந்து உங்க நேம் இருக்கா. அப்படி இருந்துச்சுன்னா அது எதனால வந்து நம்ம இது ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கான ப்ரூஃப் வச்சு நீங்க வந்து மெயில் ஐடிக்கு வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். மாவட்ட வாரியா வந்து பாத்தீங்கன்னா அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர் இந்த லிங்க் ஆப்ஷன் கீழே இருக்குது. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதுல போயிட்டு இந்த பிடிஎஃப்னு சைட்ல இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க மாவட்டத்துக்கான இது ஓப்பன் ஆயிரும். அதுல போயிட்டு நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கான அந்த ரிஜெக்ட் லிஸ்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேமெண்ட் கட்டாதவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டோ சர்டிஃபிகேட் இந்த நோட்டிஃபிகேஷன் பின்னாடி வாங்கினவங்களுக்கு இந்த ரிஜெக்ட் லிஸ்ட்ல வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாதிரி. JRC/MHC2024@gmail.com அப்படிங்கிற இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து மெயில் அனுப்ப சொல்லிருக்காங்க. 15/9 உங்களுக்கு நீங்க பாருங்க உங்க நேம் லிஸ்ட்ல, இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த மாதிரி வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். சரிங்களா? பார்த்துட்டு தான் என்ன ரீசன்காண்டி நம்ம பேர் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு தான் நீங்க வந்து இதை வந்து நீங்க சென்ட் பண்ணணும். சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் பண்ணாதனால ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரை நீங்க படிச்சீங்க படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. என்னையில இருந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. டெய்லி நம்ம ஒரே ஒரு வீடியோ வந்து கொடுப்போம். அந்த வீடியோல உங்களுக்கு படிக்கிறதுக்கான வீடியோ மட்டும் கொடுப்போம். அந்த வீடியோ மட்டும் நீங்க 2 டைம் 3 டைம் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நீங்க 100% வந்து பாஸ் பண்ணிடலாம். வேற பிடிஎஃப் மெட்டீரியல் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நாங்க கொடுக்குற வீடியோ வந்து நீங்க ஒரு டைம் 2 டைம் வந்து ரீகால் பண்ணாலே போதுமானது. இப்போ முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து இன்னையில இருந்து நாங்க வீடியோ போடுவோம். ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு நைட் டைமும், ஜூனியர் ஃபேலிக்கு வந்து மார்னிங் டைமும் ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ மட்டும் நீங்க டெய்லி பார்த்தா போதுமானது. கண்டிப்பா நம்ம ஒரு டெலிகிராம் லிங்க் வேற கொடுத்துருக்கோம். அதுல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா நான் அதுல வந்து அப்லோட் பண்ணிடுவேன்.
அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் குரூப்லயும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீதிமன்ற துறையில வந்து வேலை வாங்கி தரேன்ட்டு உங்களுக்கு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து அமௌண்ட் கட்டி ஏமாந்துடாதீங்க. இது முற்றிலும் வந்து நேர்மையின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுகிறது. எந்த இதுலயும் பாத்தீங்கன்னா யாரையும் நம்பி காசு எதையும் கட்டி இழந்துட வேண்டாம். மறக்காம நமது சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.